இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியை என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 7 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த பின்பு, வானத்தின் கீழே பூமியின் மேலே சகலவற்றையும் படைத்த பின்பு, அவர் படைப்புகளை ஆண்டு கொள்ளும்படியாய் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவன் விராவிலிருந்து ஒரு எலும்பை உருவி ஏவாளை உண்டு பண்ணினார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் தம்முடைய சாயலாகவே அவர்களை ஆணும் பெண்ணுமாய் படைத்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். படைத்தார் என்கிற வார்த்தையை விட சிருஷ்டித்தார், உருவாக்கினார் என்ற வார்த்தை மிக மேன்மையாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அப்படி அவர் அவர்களை உருவாக்கி ஒரு அழகான ஏதேன் தோட்டத்துளை கொண்டு போய் அவர்களை விட்டு, நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசியுங்கள், தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முதல் குடும்பமாக அவர்களை கொண்டு ஏதேன் தோட்டத்திலே விட்டார். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். இன்னொரு இடத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. மண்ணினாலே நம்மை உருவாக்கினவர் நம்மை மிக நேர்த்தியாக தம்முடைய சாயலாக உருவாக்கி இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாய் வைத்திருக்கிறார். இதிலே நீர் எங்களை உருவாக்கினவர் என்ற வார்த்தை நம்முடைய சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து தம்முடைய கிருபையினாலே ஒரு பரிசுத்த சபையிலே கொண்டு போய் நம்மை வைத்து நம்மை சிறு பிராயம் முதல் உருவாக்குகிறவராக இருக்கிறார். அநேக இடங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, சண்டே ஸ்கூல், வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம் என்ற ஃபெல்லோஷிப் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய இரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய சபைகளை இந்த தென்பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை சிறு வயது முதல் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். சண்டே ஸ்கூல்ல அழகாய் சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள், டீச்சர்ஸ் ஆண்டவருடைய வசனத்தை சிறு பிராயம் முதல் நமக்கு போதிப்பதை, நாம் அதை கேட்டு நடந்து வந்ததை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பிராயம் தாண்டின உடனே வாலிபர்கள் ஐக்கியம் என்று சொல்லி இருபாலர், ஒருவேளை தனித்தனியாய் அல்லது இணைந்து செயல்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதிலே வாலிபர்களை கர்த்தரண்டை நடத்துகின்ற அந்த பொறுப்பாளர்கள், டீச்சர்ஸ் எல்லாரும் ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வசனத்தினாலே உருவாக்குகின்ற காட்சியை கர்த்தருடைய சபையிலே, குறிப்பாக நம்முடைய ஆலயங்களிலே நாம் அதிகமாய் காண முடியும். அது மாத்திரமல்ல, இவை எல்லாம் முடிந்த பின்பு மென் ஃபெல்லோஷிப், விமன் ஃபெல்லோஷிப் என்று சொல்லி
ஆண்களைக்கும் பெண்களைக்கும் என்று சொல்லி ஒருவேளை இளம் பிராயத்தை கடந்து குடும்பமாய் வாழுகின்ற அந்த சூழலிலே அவர்களை இன்னும் ஆழமாய் கர்த்தருக்குள்ளே வழிநடத்துகிற உருவாக்குகிற ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தர் தம்முடைய சபையிலே, குறிப்பாக நம்முடைய பகுதிகளிலே அதை ஆழமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை நாம் வட இந்தியா பகுதியை பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்லை. ஆனால் நம்முடைய கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், இந்த பகுதியிலே சிறு வயது முதல் முதியவர்கள் வரைக்கும் உருவாக்குகின்ற, குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்துகின்ற அந்த பெரிய அனுபவத்தை கர்த்தருடைய சபையிலே நாம் மிக தெளிவாக காண முடியும். எனவேதான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது, கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியை என்று சொல்லுகின்ற ஒரு மகிமையான வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? குறிப்பாக செபத்திலே காத்திருந்து 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 கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டிற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ திடீரென்று வந்து விடவில்லை. நாம் ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதலே நான் உன்னை ஆதரித்தேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆதரித்து பரிசுத்த சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த சபையிலே கர்த்தரை சிறு பிராயத்திலிருந்து முதிர் வயது வரைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய சாயலை, அவருடைய கிரியைகளை, அவருடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் இன்னும் எங்களை உருவாக்கும், நீர் இன்னும் எங்களை உருவாக்கும், ஒரு நேர்த்தியான மனிதனாய், நேர்த்தியான மனுஷியாய் உருவாக்கும் என்று சொல்லி, நேர்த்தியாய் என்ன குடும்பமாய் உருவாக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய உள்ளங்கைகளிலே வரையப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் ஒருவரே நம்மை உருவாக்கி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் களிமண் என்பதை நினைத்து எங்களை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் உங்களை உருவாக்குவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் காணப்படுவீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.